இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் இயேசு கற்பித்து கொண்டிருந்த போது, மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? அந்த கேள்வியை எழுப்பிய உடனே ஆண்டவர் அவர்களுக்கு அதை குறிப்பிட்டு விளக்குகிறார். தூய ஆவியின் தூண்டுதலால் ஆண்டவர் தன் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு சொல்லுவது என்ன? இயேசு ஆண்டவர் தாவீதின் மரபிலிருந்து வந்தார். எரேமியா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒரு தளிர் ஒன்று கிளம்பும். எரேமியா 23:5 வாசிக்கிறோம், தாவீதின் குலத்திலிருந்து ஒரு தளிர் ஒன்று கிளம்பும். அதை போல குறிப்பேடு புத்தகத்தில் முதல் குறிப்பேடு, அதிலே நாம் வாசிக்கிறோம் 17வது அதிகாரம் 11 ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார், தாவீதின் குலத்திலிருந்து உனக்கு பின் ஒருவரை நான் எழுப்புவேன், அரியணையில் அமர வைப்பேன், அவருடைய அரசு நிலைத்து நிற்கும், என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும்படி செய்வேன். என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும்படி செய்யக்கூடிய அரசு இயேசுவினுடைய அரசு அன்றி வேறு எது? அதனால்தான் மக்கள் நம்பிக்கையிலே அது வளர்ந்து வந்தது. நாம் வாசிக்கிறோம் மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 26, 27 வசனங்களிலே அந்த கனானேய பெண் ஆண்டவரை பார்த்து, தாவீதின் மகனே என்மேல் இறங்கும் என்று கதறுகிறார். அன்பானவர்களே, ஏன் தாவீதோடு இணைக்கப்பட்டு இருக்கிறார்? அதை நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவது, தாவீதின் மரபிலிருந்து இயேசு தோன்றினார். மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 1 வசனம், ஆபிரகாமின் மகனும் தாவீதின் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து தலைமுறை பட்டியலிலே பார்க்கிறோம். அடுத்ததாக, தாவீதின் மரபிலிருந்து வந்ததை ஏன் சுட்டி காட்டுகிறார்? தாவீது ஒரு ஆயனாக இருந்து அரசனானார். இந்த அரசனாக இருக்கிற ஆண்டவர் இயேசு நமக்கு ஆயனாக இருப்பார். யோவான் நற்செய்தியிலே 11 வசனம் 10வது அதிகாரம் நாம் பார்க்கிறோம், நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரையே கொடுப்பார். இயேசு நமக்காக உயிரை கொடுத்தவர். தினம் தினம் அந்த உயிரை நமக்கு அளித்து கொண்டே இருக்கிறவர். ஆகையினால் அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த வார்த்தைகள், இவர் தாவீதின் மகன் என்பது வரலாற்று பூர்வமாக புனித மரபிலிருந்து, நம்முடைய மறைநூல் வரலாற்றிலிருந்து, நம்முடைய சொந்த வரலாற்றில் அவர் காட்டுகின்ற அன்பு, பேரன்பு, அரசருக்குரிய அந்த அதிகாரத்தோடு கூடிய அன்பின் அரவணைப்பு, இவைகள் எல்லாம் இருக்கிற ஒரே ஆள் ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசுவை நாங்கள் எங்கள் உள்ளத்திலே வைத்து, ஆண்டவரே என்றும் ஆராதிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய மகன் கிறிஸ்துவை எங்களுக்கு தாவீதின் மரபிலிருந்து நீர் கொடுத்துள்ளது. தாவீதை போல நல்ல ஆயனாக இருந்து மக்களை அவர் அரசாண்டாரே, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து என்ற நல்ல ஆயர் கையில் உள்ளது. நீர்நிலைக்கு எங்களை அழைத்து செல்லுவார், பசும்புல் மேய்ச்சலுக்கு எங்களை அழைத்து செல்லுவார். எங்களுக்காக உயிரை கொடுத்தவர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உயிரை காப்பாற்றுகிறார். அந்த அன்பையும் அக்கறையையும், அந்த தாவீதின் அரியணையில் இருந்து எங்களை அரசாளுகின்ற இயேசுவின் பேர் இரக்கத்தையும் தினந்தோறும் அனுபவிக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.